சொன்னார், இளைஞர்கள் வர்றாங்க வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்றீங்களே, வந்து என்ன அப்படின்னு சொன்னாங்க. இந்த வந்துட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இந்த இந்த ஓட்டெல்லாம் கன்ஃபார்ம், உங்களை மாதிரியே இந்த ஓட்டெல்லாம் கன்ஃபார்ம் நம்மளுக்காக. அதாவது இந்த இளம் தலைமுறை எப்ப பார்த்தாலும் விஷால் வந்து இளம் தலைமுறை இந்த 5 பேர் தான் எப்பவுமே நிக்கிறான், 5 பேர் தான் நிக்கிறாங்க, எந்த பேட்டி இருந்தாலும் 5 பேர் தான் நிக்கிறாங்க, இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய முறை கேட்கும் போது வாயை மூடிட்டு வேலையை மட்டும் செஞ்சோம். இந்த பசங்க தான், அதாவது என்ன அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அத்தனை பேரோட ஒரே உணர்வு, இது ஒரு குடும்பம், அத்தனை பேரோட ஒரே உணர்வு, யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. அத்தனை பேர் நினைச்சது ஒரே விஷயம், உங்களுக்காக பாடுபடணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, உங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்ச இந்த கும்பல். இதுதான் இந்த இளம் தலைமுறை. இந்த இளம் தலைமுறை என்ன பண்ண போறது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க அத்தனை பேர் பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா டைம் இல்ல. அதனால எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் நிப்பாட்டி என்னோட சொத்து நான் காட்டணும்னு நான் நினைச்சேன். எலெக்ஷன் முன்னாடி சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க, சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் என் சொத்து, எலெக்ஷன் ஆபீசருக்கும் சரி யாருக்கும் சரி இதுதான் என் சொத்து நான் அறிவிக்கிறேன். வந்துட்டாரு இவரும், இன்னொருத்தர் வந்துட்டாரு, வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பா சொன்னாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு. ஆனா இளைஞர்கள் வரணும்னா அதுக்கு முக்கியமான சப்போர்ட் பெரியவர்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. அது ஒண்ணுதான். நாங்க பெரியவர்களை எதிர்த்து வரல, பெரியவர்களோட சப்போர்ட்டோட வந்திருக்கோம். அதான் உண்மை. விஷால் சொன்னாரு என் சொத்துன்னு, இது சொத்து கிடையாது, சொந்தம். எப்பவுமே உங்க கூடயே இருக்கிற சொந்தம். 2013 ஒரு சின்ன கேள்வியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு 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 இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் அளவுக்கு வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க வந்து அது வேணும்னு நினைக்கல. நாங்க அது அப்படி ஆயிடுச்சு. ஒரு நியாயமான விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சு வந்தோம். அது வந்து வேற ஒரு ரூபத்தை கொடுத்துருச்சு. இது அதுவா நடந்த ஒரு விஷயம். நான் ஒன்றும் இல்லை, நான் போய் கேட்டோம் கேள்வியை, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், உங்கள் நண்பருக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா சார்? என் நண்பனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன் சார் அப்படின்னு ஆரம்பித்ததான் எல்லாரும் வந்தோம். ஸோ இது நண்பர்களுக்காக ஆரம்பித்தது, நடிகர்களுக்காக ஆரம்பித்தது. நம்மளுடைய ரைட்ஸ் மேலே நமக்கு உரிமை இருக்குது, அந்த ஒரு விஷயத்தால தான் ஆரம்பித்தது. கண்டிப்பாக இந்த அணி வெற்றி பெற்றே தீரும்.
ஒரு குரல் கொடுக்கறோன்ட்டு இவ்வளவு மொத்தமா பெரிய குரலா கொடுத்துட்டீங்களேப்பா. வாங்க, ரொம்ப நன்றி. சீக்கிரம் மேடையை காலி பண்ணுங்க. வாங்க, உங்க வேலை முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. இது வந்தது ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான். இன்னும் பெண்கள் படை தனியா நின்றுட்டு இருக்கு. ஆரியாவே கிட்டத்தட்ட 20 ஓட்டு கன்ஃபார்ம் சொல்லிட்டாப்ல அவர் சார்பா. நன்றி நன்றி. சீக்கிரம் வாங்க. இதுவரையிலும் இளைஞர்களை முன்னிறுத்தி அழகு பார்த்த எங்க மூத்த கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து அண்ணன் பாக்யராஜ் சார் அவர்களை அடுத்து பேச அழைக்கிறோம்.